வளர்ந்ததனாலேயே பனை மரங்கள் உயரமாக கொண்டிருக்கிறது. தன் கிளைகளை பரப்பி கொடுத்ததுனாலேயே ஆலமரம் வலுவாக இருந்தாலும் கொஞ்சம் குட்டையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. உயரத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த சிந்தனையோடு, வளைந்து கொடுக்கிற தன்மையோடு, இணைந்து போகிற சிந்தத்தோடு நம் பிள்ளைகளை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. 38 வருடம் இந்த ஆங்கில கல்வி அந்த பள்ளியை தொடங்கி நான் சொன்னேன், நான் ஒரு பெரிய ஸ்கூல் நினச்சேன். உட்காரும்போது நானும் என் மனைவியும் பேசிக்கொண்டோம், நாம் பண்ண பள்ளிக்கூடங்கள் மூலம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் என்று. ஆனால் சுந்தரமோகன் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், கொரோனாவுக்கு முன்பு இந்த பள்ளிக்கூடம் மிக பிரம்மாண்டமாக பெரும் வளர்ச்சியை நோக்கி நடந்து கொண்டே இருந்தது. கொரோனாவுக்கு பிறகு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டது. ஆனாலும் விடவில்லை, இன்னும் 2 வருடத்தில் அந்த இலக்கை நாங்கள் அடைந்தே தீர்வோம் என்கிறார். கல்வி கூடங்கள் எல்லாம் இன்றைக்கு வியாபார கூடங்களாக மாறிப்போன பிறகும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முலாம் பூசிய வளாகங்களாக மாறிக்கொண்டிருக்கிற போதும் தான் தொடங்கிய பாதையில் நேர்கொண்ட பார்வையில் நிமிர்ந்த நன்னடையும் போல பாரதியனுடைய வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய பயணத்தை அவ்வளோ அழகாக தொடங்கி போயிருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. இவர் நினச்சிருந்தா கல்வி கூடத்தில் நேரம் பெரிய கல்லூரியே கட்டியிருக்கலாம். 38 வருஷத்தில் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தவங்க, ஒரு காலேஜ் ஆரம்பித்தவங்க 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 பணக்காரங்க வரிசையில் இருக்காங்க. ஒருத்தர் 38 வருஷமாக இருந்துக்கிட்டு பொது மைதானத்தில் ஒரு விழா நடக்கிறது. பொது மைதானத்தில் இது தவறோ இழிவோ அல்ல. நான் மக்களுக்கானவன், இந்த மண்ணுக்கானவன், நான் பொதுவானவன், மக்கள் வரட்டும், என்னால் முடிந்ததை செய்ய முடியும் என்று ஒரு வளாகத்தை 32 வருடங்களாக எடுத்து செல்கிறார் என்றால் உண்மையிலேயே இந்த கல்வியை, இந்த வளாகத்தை, இந்த பள்ளிக்கூடத்தை, இந்த கல்வி முறையை ஒரு தவமாக செய்து கொண்டிருக்கிறார். நான் புகழ்ச்சிக்காகலாம் யாரையுமே புகழ்வதில்லை. நாங்கள் சந்தித்து பேசுனது இப்போ தான் அதிகம்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் நம்மவருடைய அலுவலகத்தில் பார்த்தால் ஒரு வணக்கம், இன்னும் கொஞ்சம் நெருக்கம் என்றால் ஒரு கை குலுக்கல், அதோடு வந்து விடுவோம். இன்றைக்கு தான் அதிக நேரம் உட்கார்ந்துருக்கிறோம். உட்கார்ந்ததுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கும்போது தான் அது தெரிகிறது. எனவே இந்த ஆங்கில கல்வி என்பது இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது உலகம் முழுக்க. அதே நேரத்தில் ஆங்கிலம் தெரியலைன்னு நான்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். முதலாக வெளிநாடுகளுக்கு 36 நாடு 40 நாடுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, முதல்ல ஒரு எமிக்ரேஷனில் போய் நிற்கும் போது தான் என்னுடைய லெவல் என்னான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவன் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு புரியலை, நான் பேசுகிற இங்கிலீஷ் அவனுக்கு புரியலை. ஒரு தாயில்லாத புள்ள மாதிரி தத்தளித்த தருணங்கள் இருக்குல்லவா. இதை சொல்ல எனக்கு வெக்கம் இல்லை. காரணம், என் தகப்பனுக்கு கையெழுத்தே போட தெரியாத நானாவது ABCD படிச்சிருக்கேன். என் புள்ள அடுத்த கட்டத்துக்கு போவான், என் பேரை அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவான். ஆனால் தரைமழை ஒருவன் விழுந்தால் தான் ஒருவன் எழுந்திருக்க முடியும் என்பது போல ஒரு மொழியை, அது அறிவு அல்ல, மொழி என்பது அது வாழ்க்கை அல்ல, மொழி என்பது அறிவு. அந்த அறிவைத்தான் இன்றைக்கு சமூகம், நாடுகள், பல்வேறு நிறுவனங்கள், இன்றைக்கு கார்ப்பரேட்டுகள் கொண்டாடி கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காத இந்த ஆங்கில அறிவு உங்களையும் என்னையும் இன்றைக்கு எங்கோ ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்து இந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த விடாமல் இருக்கிற இந்த மொழி அறிவை வளர்ப்பதற்காக 38 வருடங்களாக எந்த வியாபார நோக்கமும் இல்லாமல் இந்த ஆக்ஸ்போர்டு இங்கிலீஷ் ஸ்கூல் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உண்மையில் நான் ஏறிய மேடைகளில் மிகச்சிறந்த மேடையாக நான் கருதுகிறேன், மிகச்சிறந்த மேடையாக கருதுகிறேன். அதே போல தான் இந்த குழந்தைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பேசலாம், ஆனால் எங்கள் பிள்ளைங்க ரொம்ப சிரமப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பார்க்கணும் அப்படி. நான் கண்டிப்பாக பார்ப்போன்னே அப்படின்னு. அப்போ கூட உங்கள்கிட்ட ஒரு சொன்னார், முன்னாடி வந்துடாதீங்க, குழந்தைங்க கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அப்படி எல்லாம் நம்ம குழந்தைங்க, அவர் குழந்தைங்கள் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை அவர் சொல்கிறார். பிள்ளைகள் ரொம்ப சிரமப்பட்டு அவ்வளவு பயிற்சி எடுத்துக்கிருக்கிறாங்க, அவங்கள யாரும் சிதைச்சிடாதீங்கன்னு சொல்லும் பொழுது அதனால தான் எனக்கு ஒரு பக்கம் பெருமையாக இருக்கும். நான் கவிஞனானது, 2500 பாடல்களுக்கு மேல் எழுதுனது, 36 நாடுகள் போனது, ஏறத்தாழ ஒரு 100 விருதுகளுக்கு மேல் வாங்கினது, 3 யூனிவர்சிட்டியில் இது மருத்துவர் பட்டம் வாங்கினது, இதெல்லாம் பெருசாக தெரியவில்லை. எது தெரியுங்களா பெருசாக தெரியுது? இந்த குழந்தைகளை கொண்டாடுகிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த மேடையில் நம்ம நிற்கிறோம்ல, இதுதானே மேடை, இங்கேருந்து தானே நம்ம வந்திருப்போம். நமக்கு ஒருத்தன் இப்படி நின்று பேசலைல்ல, அந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கும் பொழுது நான் ஆசிரியர் என்பதில் பெருமைப்படுகிறேன், கவிஞர் என்பதில் இல்லை. நானும் ஒரு இடைநிலை ஆசிரியராக ஒரு பயிற்சி முடித்தேன், வேலைக்கு போகல, அது வேறு விஷயம். ஆனாலும் ஆசிரியர்னு சொல்லிக்கும் போது ஓடி போய் அவர்கள் நிழலில் நான் ஒட்டிக்கொள்வேன். ஏன்னா உலகத்தில் ஆசிரியர் பணி மாதிரி ஒரு அற்புதமான பணி எதுவுமே இல்லை.
எதுவுமே இல்லை. நான் பள்ளிக்கூடத்தில் பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், வாத்தியாரை பிடிச்சிச்சின்னா பாடம் பிடிச்சிரும், பாடத்தை பிடிச்சின்னா வாத்தியாரை பிடிச்சிரும், அவ்வளவுதான் வித்தியாசம். நான் நல்ல ஸ்டூடெண்ட்டு கெட்ட ஸ்டூடெண்ட்டை ரெண்டாக தான் நான் பிரிப்பேன். படித்து முடித்த பிறகு வாத்தியாரை பார்த்து இந்த ஆள்கிட்ட பேசக்கூடாதுன்னு போனால் நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கணும் அர்த்தம். நம்மளை பார்க்காமல் போன வாத்தியாரை கூட ஓடி போய் ஐயா நான் தான் உங்கள் மாணவன் செல்வம் சிநேகன் என்று சொல்லும் பொழுது நான் நல்ல மாணவன் என்று அர்த்தம். ஏனால் அப்படி அப்போ கூட என்னங்க சொல்லுவாங்க, என் பையன்டா நிம்பாங்க வாத்தியாரங்களோட பெருமை எப்படி. அப்போ இந்த குழந்தைகளை அவர்கள் தயார்படுத்தி தன் பிள்ளை போல இங்கே கொண்டு வந்து திறமைகளை கொண்டு வருகிறார் என்றால் ஆசிரியர் பெருமக்களை விட பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆசிரியருக்கும் பிள்ளைகளுக்கு நான் போகிற எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஒரு 3 மந்திரங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். 3 ஆயுதங்களை குழந்தைகளினுடைய கையில் கொடுத்து விடுங்கள். நீங்கள் இந்த உலகத்தை அவர்கள் வென்று விடுவார்கள். வேறு எந்ததும் தேவை கிடையாது. இந்த உலகமே எனக்கு உறவாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஆயுதம், புன்னகை. ஒருவனை பார்த்து சிரிப்பதற்கு மதம் தேவையில்லை, ஜாதி தேவையில்லை, பணக்காரனா ஏழையா தேவையில்லை, கருப்பா சிவப்பா தேவையில்லை, மாநிலம் தேவையில்லை, நாடு தேவையில்லை, எல்லை தேவையில்லை, அறிவு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஒரு சின்ன புன்னகை போதும். எதிரே உள்ளவன் எனக்கு இணக்கமான ஒரு உறவாக நட்பாக என்னோடு கைகோர்த்து விடுவான். பிள்ளைகளுக்கு சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சிரிக்கணும். பிள்ளைகள்